ஹலோ! டிவிகே நண்பா, நண்பீஸ். உங்கள தான் ஒண்ணு கேட்கணும். சொல்லிட்டு போங்க. பயங்கரமா உருட்டுனீங்க. முதல்வருக்கு தெரியாது, கனிம வள அமைச்சருக்கு தெரியாது. ஒரு அரசு அதிகாரி கையெழுத்து போட்டாரு. ஒரு அரசு அதிகாரி கையெழுத்து போட்டதுனாலே அரசாணை வெளிவந்துருச்சு. இப்ப நாங்க முதல்வர சந்திக்க போறோம். இப்ப உடனே இந்த தடை ஆணை வந்துடும். உருட்டுனீங்கள்ல. அதே மாரி போய் பார்த்தீங்க. கனிம வள அமைச்சர பார்த்தீங்க. பார்த்துட்டு பேட்டி குடுத்தீங்க. இப்பவே இந்த வாரத்திலே தடை ஆணை வந்துடும். யாரும் பயப்பட தேவையில்லன்னு சொன்னீங்க. சொல்லி எத்தன நாள் ஆச்சு? 40 நாள் ஆச்சு. இந்த அரசாணை வந்து 50 நாள் ஆச்சு. அரசாணை நீட்டிப்பு. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில 1144 ஹெக்டேர் பரப்பளவுல 40 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு மணல் திட்டுகள் எல்லாம் அழுததுக்கு ஐஆர்கள் கொடுத்த அனுமதி. அனுமதி நீட்டிப்பு செஞ்சு கிட்டத்தட்ட 50 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க கனிம வளத்துறை அமைச்சர பார்த்து பேசிட்டு வந்து, அதுக்கு பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் 40 நாள் ஆச்சு. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா? இன்னை வரைக்கும் ஏன் தடை ஆணை வரல? நல்லா உருட்டுனீங்க. அரசு அதிகாரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் தான் அவசரப்பட்டுட்டாரு. சரி. அரசு அதிகாரி தான் அ நம்ம முதல்வர தாண்டி, அரசு அதிகாரியோட கையெழுத்துல தான் அரசாணை வெளிவந்துன்னு சொல்றது, இது மற்ற கட்சிக்காரங்க கூட முதல்வர இந்த அளவு டம்மி ஆக்க மாட்டாங்க. நீங்க டம்மியா பண்றீங்க. சரி, பரவால்ல. சரி, இதுவரைக்கும் அந்த அரசு அதிகாரிய தாண்டி ஒரு அரசாணை வெளியிடுறதுக்கு முதல்வருக்கு பவர் இல்லையா? கனிம வள அமைச்சருக்கு இதில பத்தி பேசுறதுக்கு, கொண்டு வரது, இந்த திட்டத்த தடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? என்னப்பா இப்படி உருட்டுறீங்க? எப்பவுமே போராடணுமா? போராடிட்டு தான் இருக்கணுமா? நல்லாதானே போயிட்டு இருந்தது. நல்லாதானே போயிட்டு இருந்தது. கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில இந்த திட்டத்த கொண்டு வரக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அத மக்கள் எல்லாம் போராடி தடுத்து, கருத்து கேட்பு கூட்டத்தில போய் தடுத்து, இந்த திட்டத்தை நீர்த்து போக வச்சிருந்தாங்க. அந்த 5 வருஷ அனுமதியிலயும் 5 வருஷத்தினாலே ஐஆர்ஏல பெரிய முன்னெடுப்பு எடுக்க முடியாம அந்த கடைசி நாள்ல வந்து அத இன்னும் 1 வருஷத்துக்கு அனுமதி நீட்டிப்பு செஞ்சாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஏன்? அந்த 2 நாள கடத்தி விட்டுருந்தோம். அந்த 1 நாள், 2 நாள் கடத்தி விட்டுருந்தா, அது அப்படியே போயிருக்கும். அதுக்கப்புறம் திட்டமே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுவரைக்கும் அ தமிழக முதல்வர் அந்த திட்டத்த கண்டுக்காம இருக்காருன்னா, நீங்கலாம் போய் பேசியும், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் எல்லாம் போய் பேசியும், இல்ல இந்த கடற்கரை சமவெளி மக்களோட பிரச்சனைகள் பற்றி அ தெரிஞ்சும், அத பத்தி எதுவும் பேசாம அந்த தடை ஆணை கொண்டு வராம இருக்காருன்னா, இன்னுமா நம்புறீங்க? இல்ல முதல்ல இந்த திட்டம் முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்ல வர்றீங்களா? முதல்வருக்கோ, தலைமை நிர்வாகிகளுக்கோ, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிர்வாகிகளுக்கோ தெரியாதுன்னு சொல்ல வர்றீங்களா? 2024ல இதே திட்டத்த திமுக அரசு செயல்படுத்த வந்தப்போ, இதுக்கு எதிராட்டு இன்றைய முதல்வர் விஜயோட கையெழுத்து போட்டு தானே அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. இந்த திட்டத்தை எப்படி தடை செய்தே ஆகணும்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டீங்கல்ல. அப்ப மக்களை எல்லா கட்சியும் ஏமாத்துற மாரி, இதுக்கு முன்னே இருந்த திராவிட கட்சிகள ஏமாத்துற மாரி, நீங்களும் திராவிட கட்சி தான். நீங்களும் அத ஏமாத்த பார்க்கிறீங்களா? அதே மாரியே தான் வர்றீங்களா? ஆட்சியில இருந்தா ஒண்ணு, ஆட்சியில இல்லாத வரைக்கும் ஒண்ணு, அந்த மாரியா? உங்க பேச்சுக்களையும், உங்க எல்லாத்தையும் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் நீங்க செய்றீங்களா? அதான் ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்போ அவரே வசனம் எழுதின படத்துல, "சம்பவம் செய்றதுல ரெக்கார்ட் வைப்பேன்னு" சொல்லி. ரெக்கார்ட் வைப்போம் அப்படி சொல்லி. நல்லாரு சம்பவம் செஞ்சுட்டாரு. கன்னியாகுமரி மக்களுக்கு சம்பவம் நல்லா செஞ்சுட்டாரு. அது வந்த 1 மாசத்திலே. எனக்கு தெரிஞ்சு எந்த அரசுக்கும் அந்த துணிச்சல் வராது. அந்த ஒரே மாசத்துல இந்த அளவு பெரிய சம்பவங்கள் செய்றதுக்கு. 40 வருஷம் மணல் அள்ளிட்டே போகட்டும். அந்த ஊர்கள் கடலு, கடற்கரை, சமவெளி பகுதியில் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அள்ளிட்டே போகணும்னு அனுமதி குடுப்பாங்க என்ன? வேற எந்த கட்சியும் இந்த துணிச்சலே வந்திருக்காது. இன்னும் சொல்லப் போனா 2026 தேர்தல்ல 2026 தேர்தல்ல இப்ப இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பகுதிகள்ல மிக அதிகமான ஓட்டு வாங்கினது டிவிகே தான். உங்களுக்கு தெரியாதா? மக்கள்லாம் உங்கள நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் உடனே போராட்டத்துக்கு இறங்கணும். அப்படிதானே? கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எப்பவும் போராட்டத்துல தான் இருக்காங்க. எப்பவுமே போராடிட்டு தான் இருக்கணும். எந்த ஆட்சி வந்தாலும் போராடிட்டு தான் இருக்கணுமா? அதிமுக ஆட்சியிலயும் சரக்கு பெட்டக மாற்று மீது போராட்டம். திமுக ஆட்சியிலயும் இது இந்த அணுக்கனிம வளத்துக்கு மற்றும் பல விஷயங்களுக்கு போராட்டம். இப்ப நீங்க வந்த 2 மாசத்துல அடுத்த போராட்டத்துக்கு தயாராகணும். என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.